ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கிரானோலா பார் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் இதை எப்படி செஞ்சுன்றதை வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். கிரானோலா பார் செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம டேட்ஸை சுடுதண்ணியில் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இதை வந்து நல்லாவே ஊறட்டும். ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு, நல்லாவே வந்து ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நான் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு வந்து வறுத்த வேர்க்கடலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் ஏற்கனவே தோல் வந்து உரிச்சு வச்சுருக்கேன். கொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைனாக அரைச்சிக்காதீங்க, இந்த மாதிரி கொரப்பாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வந்து ஓட்ஸ் எடுத்துருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி ஒரு பேனில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம 2 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 250 கிராம் ஓட்ஸை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம வந்து ஓட்ஸை நல்லாவே வந்து வறுத்தாச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா அதே பேனில் வந்து நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு நறுக்கி வச்சுருக்க பாதாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெலன் சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து எள்ளு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லாவே வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இது கூடவே வந்து நீங்கள் முந்திரியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லாவே ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து இது நம்ம அதே பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் வந்து உருகட்டும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கலாம். தேன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வந்து கையிடாமல் நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. இது வந்து பாகு எடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. நம்ம வந்து இது நல்லா கொதிச்சாலே போதும். இதை பார்த்திங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. இது அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதே பவுலில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பார்த்திங்களா அந்த வேர்க்கடலை பவுடரை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா கலந்தாச்சு. இதில் வந்து நான் ட்ரை கிரேப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த டேட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த சிரப் இருக்குல்ல அதை வந்து இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து கலந்து வர மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம டீஸ்பூன்லேயோ ஸ்பேட்லேயே பண்ணப்போ வந்து வராது. நம்ம வந்து கையிலே வந்து பிசைஞ்சிடலாம். இப்போ வந்து சூடாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆறிடும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கேக் பேனில் உள்ளே வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கிரானோலா மிக்சரை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து இதில் வந்து தூவி விட்டுக்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் ஏன் சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா க்ரன்ச் வந்து கொடுக்கும். அதனால தான் வந்து நான் சாக்கோ சிப்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். லெவல் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு நம்ம செட் பண்ணி எடுத்துடலாம். ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு. நம்மளோட கிரானோலா பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு நைஃபை வச்சு எடுத்தோன்னா வந்து வந்துடும். இது நம்ம ஒரு பிளேட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வந்து இது நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து இதை ஒரு பீஸ் மாதிரி போடக்கூடாது. இதை வந்து நம்ம ஸ்லைஸ் மாதிரி தான் பண்ணணும். பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லைஸ் போட்டாச்சு. இந்த கிரானோலா பார் வந்து ரொம்பவே நல்லது. நீங்கள் வந்து உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கிரானோலா பார் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே க்ரன்ச்சியாகவும் சீவியாகவும் இருக்கும். இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து ஹெல்த்தியான கிரானோலா பாரை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.